வாசிக்கலாம். இந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து நாம் அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வேத வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மற்றவர்கள் எல்லோரும் உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வேத வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்தம். அவரை விசுவாசிக்கிறவன் யாரோ, எப்படிப்பட்டவர்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனவே நம்முடைய ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். தேவ பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வேத வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். போதும் சிஸ்டர். இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த தேவ பிள்ளைகள் எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடப்படக்கூடிய அந்த சூழ்நிலை. அதற்கு முன்பதாக அவர்கள் நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையை நாம் அப்படியே ஆராய்ந்து பார்க்கும்போது, நிதானித்து அதை யோசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை நாம் ஏற்கனவே அநேகந்தரம் இந்த வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்கள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணின இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிறது. நேபுகாத் நேச்சார் அவர் வைத்திருக்கிற அந்த ஒரு பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படி அங்கே அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் பணிந்து கொள்வோம், கர்த்தருக்கு மாத்திரமே எங்கள் ஆராதனை இருக்கும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆராதனைக்கு உரியவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசித்து வீட்டுக்கு போய் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் ஆராதித்து அவருடைய ஆண்டவர், அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த தேவ பிள்ளைகள் ஆராதித்த அந்த ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருந்தது. எரிகிற அக்கினி சூளையில் இருந்து தேவ பிள்ளைகளை தப்புவிக்க விடுவிக்க, ஒரு சேதமும் இராதபடி அவர்களை காக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் போடப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து, இப்படிப்பட்ட நிலைமையில் என்னுடைய வாழ்க்கை வந்துவிட்டதே என்று சொல்லி ஒரு சில அவருடைய எண்ணம் வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட நினைவு எழும்பி இருந்திருக்கலாம். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்ற வார்த்தையின்படியே அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து என் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பெருவிழாவுக்கு வந்திருக்கிற முதல் நாளில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை போல நெருக்கப்பட்டு, பயமுறுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, எந்த வழியிலே நான் கடந்து போவது, என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடி நிற்கிற தேவ பிள்ளையே,
நான் சொல்லட்டும், இந்த தேவ மனிதன் சொன்னாரே தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எங்களை இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. இது எந்த சூழ்நிலையில் சொன்னார்கள்? எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை. எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த வார்த்தையின்படியே அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்டு ஒரு சேதமும் இராதபடி தேவன் அவர்களோடு கூட அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து அவர்களை விடுவித்து அந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவருடைய தலையை என் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாகவே அவர் உயர்த்த, உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், தேவ பிள்ளையே, அந்த நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், அவர் ஒருவர் தான் நம்முடைய தலையை வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்த என் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். அந்த கர்த்தரை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வேதவசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வேதவசனம். ம் 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 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்தும்படி அவன் கொண்டு போகிற நேரம், அப்படி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் அந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு பதிலாக முட்செடியிலே, முட்புதரிலே சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டை காண்பித்தார். அந்த ஆட்டை பிடித்து அவன் பலி செலுத்தினான். அந்த நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையின்படியே இந்த இடத்துக்கு அந்த 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 கர்த்தருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான். அது என்ன பெயர்? அவருடைய பெயர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு பெயர் சூட்டி அதற்கு பிற்பாடு உள்ள வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தேவ பிள்ளையே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு, என்னுடைய தேவை இவ்வளவாய் இருக்கிறது, என்னுடைய வருமானமோ இவ்வளவு கொஞ்சமாய் இருக்கிறது, என்னுடைய கடன் பாரமோ எவ்வளவோ பெரிதாக இருக்கிறது, இதை எப்படி நான் அடைத்து முடிப்பேன், இந்த காரியத்தை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, அவருடைய பெயர், கர்த்தருடைய பெயர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த ஆராதனை பெருவிழாவுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவேன்? இந்த கடன் பாரத்திலிருந்து நான் எப்படி மீண்டு எழும்பி மேலே வருவேன்? என்னுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறது, என் குடும்ப தேவைகள் இவ்வளவா இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி தேவைகளை குறித்து உன் தேவைகள் அதிகமாக இருக்கலாம்.
ஆனால் உன்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாய் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதை பார்க்கிலும் என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்க அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமமே அவர் யெகோவா ஈரே என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை 2-3 மாதத்துக்கு முன்பதாக திடீரென்று என்னுடைய மூத்த மகளும் மருமகனும் நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு திருப்பத்தூர் மீட்டிங்கை முடித்துவிட்டு சாயங்காலம் வந்து அமர்ந்திருந்தேன். திருப்பத்தூர்லேருந்து கார் ஓட்டிகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. வீட்டில் இருந்தேன். என்னுடைய பிள்ளை மூத்த மகள் கூப்பிட்டால், டாடி வெளியே போயிட்டு வரலாம் வாங்க என்று சொல்லி. நான் சொன்னேன், அம்மா காலெலாம் வலிக்குதுமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொன்னேன். என்னுடைய மருமகன் அந்த மகன் கூப்பிட்டார், மாமா வாங்க போயிட்டு வரலாம், வெளியே போயிட்டு வரலாம். நான் சொன்னேன், எங்கே போகிறீங்க? இல்லை ஒரு கடைக்கு போயிட்டு வரணும், ஒரு பொருள் வாங்கணும், அது நீங்கள் வந்து பார்க்கணும் என்று சொன்னார்கள். நான் உடனே சரி பிள்ளைகள் கூப்பிட்றாங்க, ஏதோ ஒரு காரியத்தை வாங்க போகிறார்கள், நல்ல பொருளாக இருக்குமோ, நம்மக்கிட்ட ஐடியா கேட்க போகிறாங்க என்று சொல்லி அந்த இடத்துக்கு நான் கடந்து போனேன். போன உடனே அவங்க போய் ஒரு செல்ஃபோன் கடைக்குள்ளே உள்ளே நுழைந்து பல செல்ஃபோன்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் எடுத்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. நான் உண்மையிலே மணி பர்ஸ் கூட எடுத்துகிட்டு போகல, சும்மா சாதாரணமாக கிளம்பி போயிட்டேன். நான் சொன்னேன், எதுக்கு 2 பேர் கையிலையும் செல் இருக்குதே, நீங்கள் ஏன் திரும்பவும் செல்ஃபோன் வாங்க போகிறீங்களா என்று சொல்லி என் மகளை பார்த்து கேட்டேன், மருமனை பார்த்து கேட்டேன். 2 பேருமே செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்களே, என்ன நல்லா தான் இருக்குது அந்த செல்ஃபோன், ஏன் மாற்ற போகிறீங்களா, எதுக்கு என்று சொல்லி நான் கேட்டேன். ஒன்றுமில்லை, அவங்க ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமில்லை அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் இருங்க, அமைதியாக இருங்க. திருப்பி அந்த மாடல் இருக்கா, இது எடுக்கா, அது இருக்கான்னு எல்லாம் கேட்டு முடித்துட்டு ஒரு செல்ஃபோனை எடுத்ததை பார்த்துட்டு அதை என்னுடைய கையில் கொடுத்துட்டு இது நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னாங்க. நான் திரும்பவும் சொன்னேன், உங்கள் கையில் தான் நல்ல செல்ஃபோன் இருக்குது, இப்போ இது நல்லா இருக்குது, போன வருஷம் தானே வாங்கினீங்க, திரும்பவும் ஏன் மாற்றுறதுக்கு ஏன் ட்ரை பண்ணுறீங்க, அதுதான் நல்லா இருக்குன்னு நான் திரும்பி அதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது எங்களுக்கு அல்ல டாடி, உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கிற செல்ஃபோன் சின்ன செல்ஃபோனாக இருக்குது, இது நல்ல பெருசாக இருக்குது, வாங்கி கொடுங்கள்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சரி நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாவது காசு கொடுக்குற நேரத்தில் அந்த மணி பர்ஸை எடுத்து ஒரு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி செய்யணும் இல்லையா, ஐயோ மாப்பிள்ளை வேண்டானாவது சொல்லணும் இல்லையா. மணி பர்ஸு தரேன், மணி பர்ஸு இல்லை, மணி பர்ஸை காணோம். வீட்டிலேருந்து நான் வெளியே போயிட்டு வரான்னு சொன்னோன்னு அவங்கள நம்பி அப்படியே வெளியே போயிட்டேன். அங்கே போன பிறகு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க சொன்னால் இந்த ஃபோன் அவங்க பேசுகிறாங்க, வேலை பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது 15,000 சொல்கிறாங்க. நான் 15,000த்துக்கெலாம் செல்ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கு மனசு வராது. நான் எதுக்கு அதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நான் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவன். அந்த பிள்ளைங்க எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இதை எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. உடனே சொன்னேன், ஏன் இது என்று சொன்னோடனே, உங்களுடைய வெட்டிங் டேக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை டாடி, அதனால் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் யோசித்து பார்த்தேன். நம்முடைய ஆண்டவரும் கூட நான் நினைத்து பார்த்தேன், என் பிள்ளைகளுடைய கையில் பர்ஸ் இருக்குது, அது இல்லைன்னா கார்டு இருக்குது, எதையாவது போட்டு அவங்க என்னமோ செஞ்சு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்முடைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் தேவைகளுக்காக இது எப்படி இந்த தேவை சந்திக்கப்படும், இது எப்படி பார்த்து கொள்ளப்படும், இது உழவுக்கு மழை போல இருக்கிறதே என்று சொல்லியெல்லாம் நாம் நினைக்க தோணும். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நாமத்தை உடையவர், யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை உடையவர், அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எனவேதான் இதை அறிந்தபடியினால் தானியேல் சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எப்படிப்பட்டவர். இந்த ஆபிரகாம் அதை உணர்ந்தவராய் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் சந்திக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கடந்து வரும் பொழுது எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு உணவுக்கு என்ன தேவை என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் எந்த ஒரு குடும்பமும் யோசிக்கவில்லை.
ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்கள், அவ்வளவுதான். சொன்ன உடனே அவருடைய வார்த்தையை நம்பி வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் பொன்னுடைமைகளை வெள்ளி உடைமைகளை கேட்டு வாங்குங்கள், இது மாத்திரம்தான் சொன்னார். பொன்னையோடும் பொருளோடும் அவர்கள் திரும்ப அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தார்கள். தேவப்பிள்ளையே, அடுத்த நாளுக்குரிய அடுத்த காரியத்துக்குரியதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை, யோசிக்கவில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தையை புறப்பட்டு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் எங்களை அழைத்து கொண்டு போகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்த அந்த அவர்கள் நம்பின அந்த வார்த்தையின்படியே விசுவாசத்தின்படியே கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற உங்களை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, சாரிபாத் என்று சொல்லக்கூடிய இந்த விதவையினுடைய வீட்டில் கொஞ்சம் மாவும் ஒரு கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கிறது. இந்த கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவையும் வைத்து நாங்கள் ஒரு அடையை சுட்டு அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி அந்த எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர், அவருடைய பெயர் யெகோவா ஈரே, எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிறவர், பார்த்து கொள்ளுகிற தேவன். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு அந்த 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 அவர்கள் வீட்டில் இருந்த மா ஒருபோதும் செலவழிந்து போகவில்லை, குறையவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு குறையும் இராதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவப்பிள்ளையை நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து கொள்ளுகிறவர், தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7 வாசித்து பார்த்தால், 1 பேதுரு 5:7 வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் எப்படியாய் சொல்லுகிறது? யாராவது ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம், மற்றவர்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள். ம் 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 தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், தேவப்பிள்ளையே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முன்பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார், விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில் என்னை விசாரிக்க யார் உண்டு? என்னுடைய கணவன் என்னை விசாரிக்கவில்லையே, என்னுடைய பெற்றோர் என்னை விசாரிக்கவில்லையே, வயது முதிர்ந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் என்னை விசாரிக்கவில்லையே என்று சொல்லி என்னை ஒருபோதும் விசாரிக்காதபடி இப்படிப்பட்ட விசாரிப்பின்றி நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, நான் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனை சகோதரியை நான் சொல்லட்டும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 16:8 வேதவசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16:8 வேதவசனம்.
இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அந்த 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 ஆகாரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. திரும்ப வாசிக்கலாம். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். தேவப்பிள்ளையே, அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது. நீ எங்கே இருந்து வர்றமா, நீ எங்கே போகிற? விசாரிக்க, அந்த சூர் வனாந்தரத்தில் விசாரிப்பதற்கு ஆள் இல்லாத இடம். ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானா இருந்த போதிலும் இந்த ஆகாரை விசாரிப்பதற்கு அவனால் முடியவில்லை. அவனுடைய நாச்சியார் சாராள் அவளை புறம்பே தள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையில் எங்கே போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அறியாதபடி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஆகார் இருக்கிறதை அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இந்த வசனம் சொல்லுகிறது, அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் கீழ் அடங்கி இரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது மிகவும் பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு திரும்பவும் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவள் கடந்து போய் தன்னுடைய நாச்சியார் அண்டையில் போய் அவள் அடங்கி இருந்ததை பார்க்க முடிகிறது. தேவப்பிள்ளையே, நான் சொல்லட்டும், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவள் போனால் பரவாயில்லை, வீட்டை விட்டு அவள் கடந்து போனது நல்லது என்று சொல்லி ஒருவேளை சாரால் நினைத்திருந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், அம்மா எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற, உன்னுடைய எதிர்காலம் என்ன, உன்னுடைய எதிர்காலம் என்ன? கர்த்தர் சொன்ன காரியம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த ஆகாரினுடைய நிலைமையை என் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த ஆகாரினுடைய நிலைமையை என் ஆண்டவர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால், 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வேத வசனம். இந்த இடத்தை இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது, எலியா என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் செய்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். கெபிக்குள் போய் தங்கி இருக்கக்கூடிய அந்த எலியாவை பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம்? நீ இங்கே ஏன் இருக்கிற? நீ இருக்க வேண்டிய இடம் கெபி அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் அல்ல, நீ இங்கே ஏன் இருக்கிறாய், உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லி கேட்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுகிறது. தேவப்பிள்ளையே, இதற்கு முந்தின காரியங்களை எல்லாம் நீங்கள் முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், இதே எலியா கடந்து போய் சூரை செடி அடியிலே படுத்து கிடந்து, ஆண்டவரே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்லவே என்று சொல்லி இதே 19வது அதிகாரத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கேயும் ஆண்டவர் சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் சந்தித்து அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன எலியாவை பார்த்து அவனை தட்டி எழுப்பி, எலியாவே, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை அவர் 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 உற்சாகப்படுத்தினதை பலப்படுத்தினதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நான் சொல்லட்டும், எலியாவை பலப்படுத்தின தேவன், எலியா அங்கிருந்து கடந்து போய் திரும்பவும் ஒரு கெவிக்குள்ளே போய் உட்கார்ந்து அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் அமர்ந்து எலியாவை பார்த்து, எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? நீ எழும்பி நீ கடந்து போ. சூடைச்செடி அடியில் நீ படுத்து கிடந்தாலும் கர்த்தர் எலியாவை விடுகிறதாக இல்லை. கெவிக்குள்ளே போய் தங்கி இருந்தாலும் கர்த்தர் எலியாவை விடுகிறதா இல்லை. கர்த்தருடைய கரம் எலியாவோடு கூட எலியாவை பலப்படுத்தி நடத்தின கரம், விசாரித்த தேவனுடைய கரம் கடந்து வந்து எலியாவை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் வெகு ஊழியம் என்று சொல்லி கர்த்தர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலும் ஒருவேளை உள்ளத்தில் சோர்ந்து போய், பிரச்சனை போராட்டங்களின் நிமித்தமாய் சோர்ந்து போய், தேவ பிள்ளையே, போதும் எனக்கு இந்த ஊழியம், போதும் எனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, போதும் எனக்கு இந்த விசுவாச ஜீவியம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட இந்த இடத்துக்கு, இந்த ஆராதனை பெருவிழாவுக்கு நீர் கடந்து வந்திருக்கிறாயோ, நீ ஆராதிக்கிற உன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீ ஆராதிக்கிற உன்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நீ சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று சொன்னாலும் உன்னை விட்டு விடுகிறவர் அல்ல. உன்னை தட்டி எழுப்பி பலப்படுத்தி உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த நம்முடைய ஆண்டவரை போல விசாரிக்கிறதுல, ஆண்டவரை போல விசாரித்து நம்மை நடத்துகிறதுல, அவரை போல இந்த பூமியில ஒரு தெய்வத்தையும் தெய்வம் என்று சொல்லுகிறவர்களையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் விசாரிக்கிற அந்த விசாரிப்பின் வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளையே, இந்த வேத வசனத்தை எடுத்து வாசித்து தியானித்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், என்னோடு கூட நீர் இடைப்படும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், உணர்த்துகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களை விசாரிப்பார். ஆகாரை விசாரித்தவர், ஆகாரை விசாரித்து நடத்தின என் ஆண்டவர். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, எலியாவை விசாரித்து நடத்தின என் ஆண்டவர் உங்களையும் விசாரித்து நடத்த என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. எனவே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மேல், கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விட வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, விசாரிக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில், விசாரிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இப்போ வைக்க போறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் என்ன, இந்த ஆராதனைக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக தேவ பிள்ளையே, உன்னை அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள் என்ன, உன்னை அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள் என்ன, எல்லா பாரங்களையும் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இறக்கி வைக்க போறீங்க, இறக்கி வைக்க போறீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிறவர், ஆதரிக்கிறவர். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ள விட மாட்டார், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, கர்த்தரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி 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 வைத்து விடுங்க, இறக்கி வைத்து விடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ ஹல்லேலூயா, பாரங்களை எல்லாம் இறக்கி இறக்கி வைத்துருங்க, இறக்கி வச்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே இறக்கி வைங்க. யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிற நேரம், இறக்கி வைக்கிற நேரம், இறக்கி வைக்கிற நேரம். அப்படியே இறக்கி வைங்க. என்ன கவலைகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் தேவ பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா, உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், உத்தமம் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், உத்தமம் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் வாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பாரங்களை, உங்களுடைய கவலைகளை, கண்ணீர்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உங்களை விசாரிப்பார். உங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். தேவ பிள்ளையே, வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே என் பாரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வச்சிட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர் என்கிறதுனால எங்கள் பாரங்களை எல்லாம், எங்களுடைய பாரங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தை நாங்கள் இறக்கி வச்சிட்டோம்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவனாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்கள் பாரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அருமையான தேவதாசனை கர்த்தர் நீர் எஞ்சிருக்கிற நேரத்தில் எப்படி பயன்படுத்த சித்தமோ அப்படி பயன்படுத்துவீராக. உம்முடைய கரம் சமூகம் பிரசன்னம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.